அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி, விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில எம்பிக்கள் உடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்படுகிறது, அவர்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் வழங்கப்படுகிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் விவாதம் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 21ஆம் தேதி துவங்குகிறது. அதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் உள்ளிட்டவங்களை தற்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய எம்பிக்கள் குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய, குறிப்பாக கல்வி நிதி வழங்காமல் மத்திய அரசு இன்னும் காலதாமதம் செய்து வருகிறது. எனவே அது குறித்தும் திமுக எம்பிகள் பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள், மாநில பிரச்சனைகள் மையமிட்டு பல்வேறு பிரச்சனைகளும் திமுக எம்பிகள் நாடாளுமன்ற கூட்டத்தின் போது பேச இருக்கிறார்கள். எனவே அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்திய கூட்டணி எம்பிகளுடன் சேர்ந்து எவ்வாறு செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 21ஆம் தேதி டெல்லியில் கூட இருக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி.